நம்முடைய தந்தையாகிய இறைவனிடமிருந்தும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் அருளும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான உடன் விசுவாசிகளே, இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, இந்த வருடத்தினுடைய ஒரு முக்கியமான நாளுக்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். கிறிஸ்து மறுரூபமாகுதலின் பண்டிகை இன்றைக்கு. The transfiguration of our Lord. இயேசு ஆண்டவர் திருமலையிலே மறுரூபம் அடைந்தார். அவர் கூட 3 பேர் போனார்கள். அவர்களை ஒரு இடத்துல நிறுத்திவிட்டு அவர் ஜெபம் செய்ய போகிற பொழுது அங்கே கூட 2 பேர் நின்றார்கள். உயிரோடு போனவர்கள் 3 பேர், அங்கே மரித்து உயிரோடு நின்றவர்கள் 2 பேர். அந்த திருக்காட்சியினுடைய நினைவு நாள் தான் இன்றைக்கு நம்முடைய நாள். அதை ஒரு பண்டிகையாக நாம் அனுசரிக்கிறோம். ஒருவேளை இதனுடைய தொடர்ச்சியாக புதன்கிழமை நமக்கு ஒரு சந்தி நாட்கள் ஆரம்பிக்கிறது. கிறிஸ்துவின் பாடுகளை நினைவு கூறுகிற நாட்கள். அந்த நாட்களில் நாம் மாலை நேரங்களில் நம்முடைய ஆலயத்திலே ஆராதனைகளை நாம் தொடர்ந்து நடத்துவது உண்டு. குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளிலே இயேசுவினை உடைய பாடுகளை குறித்த தியானங்களை நாம் செய்வது உண்டு. ஆனால் நம்முடைய இன்றைய செய்திக்கான பகுதி உபாகம புத்தகத்தில் நான் வாசித்த 34ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை மட்டும் நான் வாசித்து தியானிக்க இருக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு வாக்களித்த தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படி செய்தேன். அத்தேசத்திற்குள்ளேயோ நீ கடந்து போவதில்லை என்று சொன்னார் என்பது. அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய வெளிப்பாடுகள் அல்லது அவருடைய திருக்காட்சி அல்லது அவருடைய மகிமையின் காட்சி பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அதிகமாக மலைகளிலே நடந்திருக்கிறது. உதாரணத்துக்கு நாம் பார்க்கிற பொழுது, நோவா பெருமழை வெள்ளத்தில் பேழை செய்து இறுதியாக அவன் அந்த பேழை நின்ற இடம் அராரத் என்ற ஒரு மலை. அந்த மலையிலே அவன் இறங்கி கடவுளுக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி கடவுளை அந்த இடத்துல தொழுது கொண்டார். அதைத் தொடர்ந்து ஆபிரகாம் தன் ஒரே மகனாக ஈசாக்கை பலியிட சென்ற இடம் மோரியா மலை. அங்கே அவன் கடவுளுடைய மாட்சிமையை கண்டு தன் மகனை திரும்ப பெற்றுக்கொண்டு கடவுளுக்கு பலியிட்டதை நாம் பார்க்கிறோம். மோசே இஸ்ரவேல் மக்களுடைய குலத்தலைவன். சீனாய் மலையிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த மோசே எரியும் முட்புதரிலே கடவுளுடைய மகிமையை காண்கிறார். அந்த நாட்களிலே சீயோன் மலையிலே மக்கள் கடவுளை தொழுது கொண்டார்கள். சீயோன் மலை அது மோசேயின் மிக கடவுளை நேருக்கு நேர் சந்தித்த ஒரு மலை மோசே. தொடர்ந்து நாம் பார்க்கும் நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. எலியா கர்மேல் மலையிலே கடவுள்தான்
உண்மையான கடவுள் என்பதை நிரூபித்த ஒரு இடம். அதற்கடுத்து மோசே நேபோ மலையிலே அவன் மரித்து அடக்கம் செய்யப்படுகிறான். இப்பொழுது நான் வாசித்த புதிய ஏற்பாட்டின் பகுதியில லூக்கா 9 இயேசு ஆண்டவர் ஒரு மலையிலே நிற்கிறார். அது என்ன மலைன்னு சொல்றாங்க? தாபேர் மலை, தாபேர் மலை என்று சொல்லப்படுகிறது. அந்த மலையிலே இயேசு சீடர்களோடு அவர் மறுரூபம் அடைந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் மரித்தார். பரத்துக்கு ஏறின இடம் எது? அவர் பரத்துக்கு ஏறின இடம் எது? ஒலிவ மலை. ஒலிவ மலை. மரித்த இடம் எது? கல்வாரி மலை. அப்போ கடவுளுடைய அந்த வெளிப்பாடுகளும் அவருடைய மகிமையின் செயல்பாடுகளும் அதிகமாக எந்த இடங்களிலே நாம் பார்க்க முடிகிறது என்று சொன்னால் மலைகள் அல்லது பர்வதங்கள். அதனால்தான் தாவீது சொல்றாரு, பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இன்னைக்கும் நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மலைகளின் மீது இருக்கிற ஆலயங்கள் பிரசித்தி பெற்றவர்களாக இருக்கிறது. அது எந்த மதத்தை சார்ந்த வழிபாடு ஸ்தலமாக இருந்தாலும் சரி. இப்போ ஒடுக்க காலம் வரும்போது நம்ம நண்பர்கள் பேசுனாங்க, நம்ம ஏலகிரி மலைக்கு போகிறோம், ஊட்டி மலைக்கு போகிறோம், கொடைக்கானல் மலைக்கு போகிறோம். அப்போ இந்த காலத்தில் எந்த மலைக்கு போகிறது அப்படின்னோடனே நம்ம எல்லாம் சீவன் மலைக்கு போகலாம். சீவன் மலைக்கு எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? சீவன் மலைக்கு மோசே போன மலை இல்லை, இங்கே பக்கத்தில் சேர்க்காட்டில் இருக்கிற மலை, காட்பாடி பக்கத்தில் சேர்க்காடுன்னு ஒரு இடம், அங்கே ஒரு மலை இருக்கு, ஆந்திரா, அது ஆந்திரா பார்டர். அது அப்போ கடவுள் தன்னுடைய பிரசன்னத்தை அல்லது தன்னுடைய மகிமையை, தன்னுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துகிற இடம் அதிகமாக பழைய ஏற்பாட்டின் காலத்துல அது மலை பிரதேசங்களாக தான் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? அந்த மலை என்பது வானம் சந்திக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. கடவுள் அந்த இடத்துல தன்னுடைய தெய்வீக வல்லமையை, தன்னுடைய பிரசன்னத்தை அவர் வெளிப்படுத்துகிற ஒரு இடமாக காணப்படுகிறது. அங்கே இருந்துதான் நியாயப்பிரமாணம் வழங்கப்பட்டது, அங்கே இருந்துதான் வாக்குத்தத்த தேசம் வழங்கப்பட்டது. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வுக்கு மிக மிக முக்கியமாய் இருக்கின்ற ஒரு இடம் தான் சீனாய் மலை. மலையும் அந்த மலை அடிவாரம் தான் அவங்களுடைய வாழ்விட முக்கியமானது. 40 ஆண்டு கால பயணத்துல அது முக்கியமா அந்த காலங்கள் அதிகமாக இருந்தது. இங்கே இந்த மோசே ஒரு குலத்தலைவனாக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மோசே கடவுளுடைய மக்களை விடுதலை செய்யும்படி கடவுளால் அழைப்பு பெற்றவன். மோசே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன், தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன், அதுதான் அர்த்தம். அப்போ மோசேவை பற்றிய செய்தியை நாம் பார்க்கிற பொழுது அவன் எபிரேய குலத்திலே பிறந்திருந்தாலும் அவன் பார்வோனின் அரண்மனையிலே வளர்ந்தவன். அவனுடைய பிறப்பு நிகழ்வெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். இந்த எபிரேய மக்கள் அதிகமாக வளர்கிறார்கள், ஜனத்தொகை பெருகி இருக்கிறது, இஷ்டம் போல வளர்ந்துட்டாங்க. அப்போ பார்வோன் அரசன் அழைத்து ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். இந்த ஆண் குழந்தைங்களெல்லாம் என்ன செய்யுங்க, பிறந்ததுமே முற்றிடுங்க கதைய. அப்போ தாதியர்கள் இருக்கிறாங்க, அப்பவே நர்சஸ் இருந்திருக்கிறாங்க. அதுல இந்த குழந்தையை ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறான், இவனை பாதுகாக்க வேண்டும். தாயானவள் இந்த குழந்தையை அரண்மனையின் அந்த பார்வோனின் மகள் அவள் குளிக்க வருகின்ற அந்த வழித்தடத்துல அந்த குழந்தையை வைத்து அனுப்புகிறார். இந்த குழந்தை அழகா இருக்குது, அதை எடுத்துட்டு போய் நம்ம வளர்க்கலாம்னு சொல்லி அந்த அரண்மனைக்கு யாருக்கும் தெரியாத அந்த குழந்தைய கொண்டு போய் பெற்ற தாயையே கூப்பிட்டு நீயே இந்த குழந்தைய வளர்த்து கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. இதுதான் நிகழ்வு. அவன் அரண்மனையில
இளவரசனாக வளர்ந்தான். அரண்மனையிலே வளர்கிற ஒரு பிள்ளை எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இங்கிலாந்துல இருக்கிற ஒரு அரச குடும்பம் உங்களுக்கு தெரியும், எலிசபெத் அரச குடும்பம். ஆனா அவனுடைய பிள்ளை ஹாரி, எனக்கு இந்த வாழ்க்கையெல்லாம் வேணாப்பா, நான் சாதாரண மக்களை போல இருக்கிறோம், சொத்து வேணா, சுகம் வேணா, எது வேணா, பொண்டாட்டி கூப்பிட்டு வேற நாட்டுக்கு போயிட்டான். இங்க அது போன்ற ஒரு சூழலுக்கு மோசே தள்ளப்படுகிறான். என்னன்னு சொன்னா, தன்னுடைய இனப்பற்று ஜாஸ்தி அவனுக்கு. தன்னுடைய இனப்பற்றுல இருக்கிற ஒரு மனிதனை ஒரு எகிப்தியன் அடித்து கொண்டிருக்கிற பொழுது இவன் போய் அவன் மீது கோபப்பட்டு அவனை கொன்னே போட்டான். கொன்னுட்டு இப்ப எங்க போறான், வேற ஒரு ஊருக்கு ஓடுறான். ஓடுற இடத்துல அங்க மாமன் இருக்கிறான், அவன் பேர் எத்திரோ. மாமன் வீட்டுல ஆடு மேய்ச்சின்னு அங்கேயே வாழ்ந்துன்னு இருக்கிறான். ஆடு மேய்ச்சின்னு இருக்கும்போது தான் கடவுள் அவனை முட்புதரில் காட்சி அளித்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி அவரை அழைக்கிறார். அழைத்து சொல்றாரு, நீ போ, பார்வோனிடத்துல பேசி இஸ்ரவேல் மக்களை விடுதலை செய்து கொண்டு வா. அவன் என்னன்னா சொல்றான். கடைசியில் அவன் போகிறான். அப்படி போகிற பொழுது அவன் கடவுளை நம்பி இஸ்ரவேலை மீட்டு ஏறக்குறைய 120 ஆண்டுகள் வரை அவன் வாழ்ந்து கடவுளுடைய ஒரு உண்மை தொண்டனாக, கடவுளை நம்பி, கடவுளை சார்ந்து, கடவுளுக்காக, கடவுளுடைய மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு சிறந்த தலைவனாக அவன் வழிநடத்தப்பட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே சீனாய் மலையிலே அழைத்த கடவுள் இங்கே நேபோ மலையில அவனை அடக்கம் செய்கிறார். பைபிள்ல கடவுளே ஒரு மனுஷனை அடக்கம் பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னா அது யார் மட்டும்தான்? மோசே மட்டும்தான். எலியாவை கூட அப்படி தூக்கி எடுத்துன்னு போயிட்டாரு, உயிரோட தூக்கிட்டாரு அவர். ஆனா மோசே அப்படி இல்லை. அவரை என்ன செய்தார்? அந்த மலையிலே மரித்தார். அவரை கடவுளே அடக்கம் பண்ணியிருக்கிறார். இன்னும் என்னென்ன வேலை தான் செய்யணும் கடவுள் ஒரு மனுஷனுக்கு? வெட்டியா வேலை கூட செஞ்சுட்டு இருக்கிறாரு, டாக்டர் வேலை செஞ்சுக்கிறாரு, விவசாய வேலை செஞ்சுக்கிறாரு, சுகமாக்குற மருத்துவ வேலை செஞ்சுக்கிறாரு, உணவு கொடுத்துருக்கிற எல்லா வேலையும் செய்துக்கிறாரு. ஒரு மனுஷனை பிறப்புல இருந்து அடக்கம் செய்கிற வரையில கடவுளுடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை மோசேயுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே எபிரேய திருமறையில ஏறக்குறைய 762 முறை மோசே பேரை சொல்றாங்க. புதிய ஏற்பாட்டுல சாதாரணமா கிரேக்க புதிய ஏற்பாட்டுல எழுதுறாங்க 80 முறை மோசே பேரை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆக மொத்தம் 842 முறை மோசேயுடைய பெயர் சொல்லப்படுகிறதுனா அவன் எத்தனை ஒரு இம்பார்ட்டன்ட் லீடர் என்பதை நாம் பார்க்கணும். முக்கியமான ஒரு தலைவன். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில ஒரு வரமுள்ள தலைவனாய், ஞானமுள்ள சட்ட நிபுணனாய், ஒரு நல்ல கணவனாக, குடும்ப தலைவனாக அவன் வாழ்ந்திருக்கிறான். கடவுளே சாட்சி கொடுக்குறாங்க அவரை பற்றி. உபாகம புத்தகத்துல என்னாகும் 12ஆம் அதிகாரத்துல 7-8 யோசுவா 1-2 சொல்றாரு, மோசே என் ஊழியன் அப்படின்னு சொல்றாரு. என் ஊழியனாகிய மோசே அப்படின்னு சொல்றாரு. மோசேவுக்கு ஒரு சிறந்த தலைவனுடைய வழிகாட்டுதலை சொல்றாரு. நீங்க நல்லா பாருங்க, 120 வருஷம் அவருக்கு. 120வது வயசுல இப்ப நம்ம 45-50 கண்ணாடி போட்டுக்கிறோம். 120வது வயசுல அவன் கண் மங்கி போகல, இருட்டா ஆகல, பலமோடு இருந்தான் மோசே. ஒரு மலை மேல ஏறி அவன் போகிற அளவுக்கு கடவுள் அவனுக்கு சக்தி கொடுத்திருந்தார். 40 ஆண்டுகள் அரசனுடைய வாழ்க்கை, அரச வாழ்க்கைன்றாங்க இல்லையா, இளவரசனாக 40 ஆண்டுகள் எகிப்தின் அரண்மனையிலே வாழ்கிறார். 40 ஆண்டு காலம் மீதியானிய தேசத்துல எத்திரோவனுடைய தன் மாமனுடைய ஆடுகளை மேய்த்து வனாந்திர வாழ்க்கை. 40 ஆண்டு காலம் சீனாய் மலையிலே கடவுளின் அழைப்பு பெற்று அவன் கடவுளோடு சஞ்சரிக்கிறான். கடவுளை முகமுகமாய் பார்த்த ஒரே மனுஷன் யார்தான்? ஆனால் ஒரு
செய்தி என்ன? அவன் பரம கானானை எதிர்நோக்கி காத்திருந்தான். அந்த யூத தேசத்தினுடைய கானானை பற்றிய கவலை அவனுக்கு கிடைக்கல. ஆகினாலேதான் கடவுள் என்ன சொல்லுகிறார்? கண்மலை நீரே போய் நீ அடி அப்படின்னு சொன்னாரு. இவன் கோபத்துல போட்டு பொழந்துட்டான். பேச சொன்னாரு, போய் பொழந்துட்டான். கோபத்துல என்ன சொல்றான்? ஐயா, இந்த ஜனம் ரொம்ப மோசமான ஜனம், வணங்கா கழுத்துள்ள ஜனம், இவர்களை வழி நடத்தக்கூடிய சக்தி எனக்கு இல்லை, என்னை விட்டுடு, வேணா என் பேரை கூட எடுத்துரு ஜீவ புஸ்தகத்தில், நான் நரகத்துக்கு கூட போயிடுறேன், அதோட மோசமான நரகம் இவங்க அப்படின்னு சொல்றான். ஆனா கடவுள் அந்த இஸ்ரவேல் மக்களை மன்னிக்கின்ற கடவுள். மோசேயும் மன்னித்து அங்கேயே அப்பவே முடிவு பண்றாரு, இனி இவர் இந்த தலைமைத்துவத்துக்கு அவர் சரிப்பட்டு வர மாட்டான். அதனால கூட்டு போய் மலையில தாவீர் மலையில நிற்க வச்சு, பார், இதுதான் நான் சொன்ன அந்த தேசம், உன் பெற்றோர்களுக்கு உன் மூதாதையர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம் இதுதான், அந்த தேசத்தை நோக்கிதான் நீ பயணப்பட்டு கொண்டிருக்கிறாய், இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு நீ பார், ஆனா நீ போக முடியாது. அன்பானவர்களே, கடவுளுக்கு பிரியமான ஒரு ஊழியக்காரனை, கடவுளே அடக்கம் செய்த ஒரு மனிதனை அந்த உலக தேசத்துல வாழ தகுதியற்றவனாய் மாற்றி விட்டார். மோசேக்கு மிகப்பெரிய ஆசை என்ன தெரியுமா? கடவுளை பார்க்க வேண்டும், கடவுளோடு பேச வேண்டும், கடவுளோடு வாழ வேண்டும். அப்போ உலகத்துக்குரிய காரியங்கள் அவனுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா உலகத்தினுடைய மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது அவனுக்கு தெரியும் நல்லா. ஆகினாலே அவனுடைய எதிர்கால நம்பிக்கை பரலோக தேசம், பரம கானான் ஒன்று இருக்கிறது. அதை நோக்கி தன்னுடைய பயணத்தை அவன் வெளிப்படுத்துகிறான், தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறான். கடவுள் அதற்கும் வாய்ப்பு கொடுக்கிறாரு. அவனுடைய அந்த எதிர்நோக்கு இங்கே இயேசுவிலே மறுரூப மலையில அவனை கொண்டு வந்து நிற்க வைத்தது. இவன் ஒரு சிறந்த தீர்க்கதரிசி. இங்கே சொல்லுகிறது, மோசேக்கு நிகரான தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் பிற்காலத்தில் தோன்றியது இல்லை என்றார். முற்காலத்தில் இருந்தாங்களா? முற்காலத்தில் இல்லையா? அவரை போன்ற ஒரு தீர்க்கதரிசி, அவனோடுதான் கர்த்தர் முகமுகமாய் உறவாடினார். பேசுறார், முதல் அவர் தான் பேசுகிறார். அன்பானவர்களே, இங்கே ஒரு போராட்டமான வாழ்க்கை, வனாந்தர வழி நடத்துதல், முறுமுறுக்கிற ஜனங்கள், துன்பப்படுகிற ஜனங்களின் மத்தியில, துன்புறுத்துகிற ஜனங்களின் மத்தியில தன்னுடைய இன்பமான அரச வாழ்க்கையை துறந்து துன்பமான இந்த பாலை நில வாழ்க்கையை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். அதே போலதான் இயேசு ஆண்டவர் மகிமையின் வாழ்க்கையை துறந்து அவர் பாடுகளின் வாழ்க்கைக்குள் பயணப்பட போகிறார். அதற்கான ஆயத்தத்திற்கு தான் இந்த மறுரூப மலையிலே அவர் வந்திருக்கின்றார். 106ஆம் சங்கீதத்துல அந்த இஸ்ரவேல் மக்கள் என்னெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்கன்னு பின்னால சொல்றாரு. அவங்க முறுமுறுத்தாங்க, அவங்க கடவுளை நிராகரித்தாங்க, எல்லாம் செய்தாங்க, கரெக்டு. ஆனா கடவுள் அவர்களை கைவிடவே இல்லையே. கடவுள் அவர்களை என்ன செய்யல? அவர்களை விட்டு விலகல. அவர்களோடு எப்பொழுதும் பயணப்படுகிறார். இஸ்ரவேலை அழித்து மோசே ஒரு புதிய ஒரு தேசத்தை உருவாக்க கூட கடவுள் திட்டம் பண்றார். மற்ற இஸ்ரவேலை அழிச்சுட்டு மோசே தலைமையில வேற ஒரு ஜனங்களை உருவாக்குறதுக்கு கடவுள் திட்டம் போடுறார். ஆனா மோசே என்ன சொல்றா தெரியுமா? ஆண்டவர், உன்னை நம்பி இருக்கிற ஜனம், உன்னை நம்பி இருக்கிற ஜனம் என்ன வேணா அழிச்சுட்டு அவங்கள விட்டுட்டு பேசாம. ஏன்னா பிற்கால சந்ததி என்ன சொல்லுவாங்க? அந்த எகிப்திலிருந்து கூட்டின்னு வந்த அந்த கடவுள் கூட்டின்னு வந்து இந்த இடத்துல வந்து எல்லாரையும் கொண்டு போட்டாரு, எல்லாரையும் அழிச்சிட்டாரு அப்படின்னு புறஜாதிகள் பேசக்கூடாது, வருங்கால சந்ததி பேசக்கூடாது. அதனால நீ இந்த ஜனங்களை மன்னிச்சு விட்டுடு அப்படின்னு சொல்லி கடவுள் தன்னுடைய மக்களை காப்பாற்றுகிற ஒரு நிலைமைக்கு அவன் மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அவங்க எப்போ அந்த விடுதலை பெறுகிறார்கள்? கடவுளுக்கு அடங்கி கீழ்ப்படிந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மோசே ஏங்குகிறான். மக்கள் விரும்பல, ஆனாலும் அவன்
விரும்புகிறான். அவனுக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குறான், தேவையான உணவை தருகிறான், தேவையான இடத்துல வழி எடுத்துக்கிறான், பாதுகாப்பான இடத்துல வழி எடுத்துக்கிறான். மோசே மக்களை தலைமைத்துவத்துக்குள்ள கொண்டு வருகிறான். இதுவா எனக்கு பதில நீ செய், நீ செய், நீ செய். எத்தனை சொல்றான், நீ ஒருத்தன் மட்டும் பெரிய வேலை செய்யறன்னு சொல்லாதப்பா. அவன் சொல்றான், இது பாரமான் மிஞ்சின பாரம், எனக்கு என்னால் வேலை செய்ய முடியலன்றான். அப்ப எத்தனை சொல்றான், நீ ஒருத்தனாகிற, ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு தலைவனை கூப்பிடு. 70 பேரை நியமிச்சுட்டாங்க. உங்களுக்கு தெரியலையா? 70 பேரை நியமிச்சாங்க. அந்த 70 பேரும் நியாயம் விசாரிக்கட்டும், 70 பேரும் மக்கள் பணி செய்ய விட்டோம். 70 மூப்பர்களை நியமித்திருக்கிறான். அதனாலதான் நம்முடைய சபைகள்ல ஆயர் முதல்ல இருப்பாரு, அடுத்தது தலைவர் இருப்பாரு, செயலாளர் இருப்பாரு, பொருளாளர் இருப்பாரு, உதவி பொறுப்பாளர்கள். அடுத்தது யார் தான் இருக்கிறது? மூப்பர்கள் தான் இருக்கிறாங்க. என்ன வேலை மூப்பர்களுக்கு? என்ன வேலை மூப்பர்களுக்கு? என்ன வேலை? கணக்கு ஒழுங்கா கொடு, மாத காணிக்கை வாசித்தியா, இவங்க பேரை விட்டியா, இவங்க வீட்லயா ஜக்கூட்டு நடத்தல, ஐர நீ ஒழுங்கா வரையா இல்லையா, ஹவுஸ் விசிட்டிங் பண்றியா இல்லையா, இதை மட்டும் கேட்கக்கூடாதுங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்க போய் ஜெபம் பண்ணணும். மூப்பர்கள் ஐயர் தான் வந்து ஜெபம் பண்றது இல்லை. மூப்பர்களுக்கு என்ன வேலை? எந்த வீட்டுல என்ன கஷ்டம் இருக்குதோ, ஐயரே வாங்க, இந்த வீட்டுல ஒரு கஷ்டம் இருக்குது, பொறுப்பாளர்களே வாங்க, இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஜெபம் பண்ணுங்க. அதுதான் மூப்பர்களுக்கு நம்ம கொடுத்திருக்கிறவர்கள். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு மூப்பர்கள் வச்சுக்கிறோம் நம்ம, இல்லையா? ஏன்? அந்தந்த பகுதியில் இருக்கிற பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு ஊர்ல எம்சி எது இருக்கிறாங்க, அந்தந்த வார்டு ஒரு எம்சி வச்சுக்கிறாங்க. எதுக்கு? இந்த வார்டு பிரச்சனையை அந்த நகரமன்ற கூட்டத்தில் போய் அவர் சொல்லி, நகரமன்றத்தில் அந்த சாங்ஷன் பண்ணி, இந்த காவாய் இல்லை, ரோடு இல்லை, நாய் தொல்லை, பேய் தொல்லை அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைகளுக்கு மக்களை என்ன செய்யணும்? அவங்க பாதுகாக்கணும், மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும். அதுக்குதான் வேலை. அதுதான் மூப்பர்களுடைய வேலை. மூப்பர்கள் வேலையை தலைவர் செய்ய முடியாது, தலைவர் வேலையை மூப்பர்கள் செய்ய முடியாது, 2 பேர் வேலையை ஐயர் செய்ய முடியாது. ஐயர் வேலையை நீங்க செய்யலாம். அது என்னது? அது ஐயர் வேலையை நீங்க தான் செய்யணும். நீங்க எல்லாரும் கூட ஒவ்வொருத்தரும் ஐயர். மாதிரி சங்கத்துக்கு என்ன வேலை? சாவு போய் மால் போட்டு வர்றது மட்டும் இல்லை வேலை. சாவு முடிஞ்சு 2 நாள் பொறுத்து போய் அவங்க கிட்ட விசாரிக்கணும், எப்படி மாதிரிங்க, என்ன சமாதானம், நோயாளிகளை போய் சந்திக்கிறீங்க இல்லையா? மாசத்துக்கு 1 நாள் நீங்க போடுறீங்க. எதுக்கு? டீ பிஸ்கட் சாப்பிட்டு போறதுக்கா? இல்ல, உங்க விசுவாசத்துல இன்னும் அநேக மாதிரிகளை கொண்டு வரணும், அவங்கள வளர்க்கணும். இப்போ மோசே இதற்கெல்லாம் ஒரு சிறந்த தலைமைத்துவத்தினுடைய உதாரண புருஷனாய் அவன் வாழ்ந்தான். கடவுளிடத்துல எல்லாவற்றையும் இந்த மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் பரிந்து 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 கடவுளத்துல பேசிக்கொண்டே கோபம் இருக்கு ஒரு உள்ளத்துல. சொல்றான் அப்பப்போ, நாம் சொல்றோம் இல்லையா, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்றோம். மோசே கிட்ட அது இருந்தது. கோபப்பட்டான், ஆனாலும் கடவுள் இடத்துல அவன் அந்த மக்களுக்காகவே பேசணும். அதனுடைய ஏக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் இயேசுவோடு மறுரூப மலையில அவன் கூட போய் நிற்கிறான். அப்போ மகிமையிலே கடவுளோடு அவன் நிற்கின்ற ஒரு பாக்கியத்தை இந்த உலகத்தின் மக்களுக்கு அவன் எடுத்து சொல்லி, நீங்களும் அந்த மகிமையில நிற்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை தருகிறார்கள். அவ்வளவுதான். மோசே வெளியே அவன் எதுக்கு போய் நிற்கிறாங்க? இயேசுவோட. நல்லா பாருங்க, இயேசுடைய பாடுகளை சம்பாசித்து கொண்டிருந்தார். இயேசு பாடு மரணம் அடை போறாரு, அதை குறித்து டிஸ்கஸ் பண்ணுகிறான். என்ன டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது? மோசே என்ன சொல்லியிருப்பாரு? மோசே என்ன சொல்லியிருப்பாரு? என்ன சொல்லியிருப்பாரு? நான் கூட இந்த 7 லட்சம் ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன்பா, ரொம்ப துன்பப்பட்டேன். ஆனா கடவுள் என்னை தனியா கொண்டு போய் சாக வச்சு என்னை தூக்கிட்டாரு. அதே கடவுள் தான் உன்னை என்ன செய்ய போறாரு? அந்த 7 லட்சம் மக்கள் மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக உன்னை துன்புறுத்தலுக்கு ஆளாக்க போறாரு. உன்னை மரணத்துக்கு கொண்டு போக போறாரு. உன்னை அடக்கம் செய்ய போறாங்க. நீ தைரியப்படு. யார் சொல்றது? இதை சொல்லியிருப்பாருன்னு என்னுடைய கற்பனை. பைபிள் அப்படி இல்லை, ஏதோ என்னுடைய கற்பனை அப்படி பேசியிருப்பாரு. எலியா என்ன சொல்லியிருப்பாரு? மோசே பரவாயில்லைங்க, துன்பப்பட்டு செத்தாரு, நானும் துன்பமே படல,
என்னை அழுக்கா தூக்கிட்டாரு, அதனால கவலைப்படாத, கடவுள் உண்மையா அழுக்கா எடுத்துக்குவாரு, பரலோகத்தை எடுத்துருப்பாரு, அப்படி பேசியிருப்பாரு. ஆனால் இயேசு ஆண்டவர் என்ன சொல்றாரு? தன் மரணத்தை பற்றி அவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். பாடு மரணம் என்பது உலகத்தின் மக்களை, எலியா இஸ்ரவேல் கடவுளை அந்த நாட்டில் இருக்கிற மக்களிடத்துல சேலஞ்ச் பண்ணான். எங்க கடவுள் தான் பெருசு, உங்களுடைய கடவுள் பெருசு இல்ல, வச்சுக்கலாம் வா போட்டி. கர்மேல் மலையிலே யெகோவாவாகிய கடவுள் தான் உண்மையான கடவுள் என்பதை வென்றெடுத்தவன் வீரன், ஜெப வீரன் மோசே. கடவுளுடைய மக்களை விடுதலை வாழ்க்கைக்கு கொண்டு வந்தவன், ஒரு சிறந்த லீடர். ஆனால் இயேசு ஒரு சிறந்த லீடர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த ரெடீமர், ஒரு சிறந்த விடுதலையாளர். ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியாது தன் உயிரை சிலுவையிலே தியாகம் செய்த இந்த கடவுளுடைய அந்த அன்பிலே தான் இந்த எலியாவும் மோசேவும் நிற்கிறார். அந்த அன்பிலே தான், அந்த மீட்பிலே தான் நீங்களும் நானும் நிற்க அழைக்கப்படுகிறோம். இறைவனுடைய மகிமை, கிறிஸ்துவனுடைய மகிமை, அவருடைய மகிமைக்குள் பிரவேசிக்கிற பாக்கியம் நமக்கும் உண்டு. அதற்கு சாட்சி மோசே. 120 வயசுல ஒரு பலமோடு கடவுளுடைய சமூகத்துல அழைத்துக் கொள்ளப்பட்டவர், கடவுளை அவன் கண்டவன், கடவுளுடைய நன்மையை கண்டவன், ஒரு உண்மையான ஊழியனாய், ஒரு உண்மையான விசுவாசியாய் மறுரூபமாகுதலிலே மகிமையின் மேல் மகிமை அடைந்த ஒரு மனுஷன். அவரை விசுவாசித்து அவரை காண்கின்ற மக்களும் இந்த விசுவாசத்துல, இந்த மகிமையில பிரவேசிப்பார்கள். ஆனா எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் சொல்றார், இதனால மோசே ஒன்றும் பெரிய ஆள் கிடையாதுயா, மோசேயிலும் பெரியவர் இயேசுன்றார். வாசித்த 3ஆம் அதிகாரத்துல மோசே சிறந்த தலைவன் தான், ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை அவன் விடுதலை ஆக்கினான் தான். ஆனால் அவனை விட யார் பெரியவர்? அவன் ஒரு விசுவாச வீரன் என்பதில் மாற்று கருத்து இல்லை, ஒரு நல்ல தலைவன் என்பதில் மாற்று கருத்து இல்லை, ஒரு நல்ல விடுதலையாளர் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவனை விட இயேசு பெரியவராயிருக்கிறார். அன்பானவர்களே, அவருடைய மகிமை எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு கம்பளி பூச்சி நீங்க பாக்குறீங்க, அந்த கம்பளி பூச்சி எப்படி இருக்குது? அது பார்த்த உடனே அருவருப்பாகுது. ஆனா அந்த கம்பளி பூச்சி என்ன ஆகுதுன்னா ஒரு கூட்டு புழுவா மாறுது. அந்த கூட்டு புழு மாறி இறுதியில் அது என்னவா போகுது தெரியுமா? ஒரு வண்ணத்து பூச்சாய் சிறகடித்து அழகாய் பறந்து செல்கிறது. அதை போலதான் உலகத்திலே கிறிஸ்துவோடு நாம் பாடுபடுத்தார், கிறிஸ்துவோடு நாம் மகிமை அடைவோம். நாமும் ஒரு கம்பளி பூச்சியாய் இருந்தவர்கள் தான். ஆனால் கடவுள் நம்மை கூட்டுக்குழுவாக்கி ஒரு வண்ணத்து பூச்சியாய் மாற்றி அனுப்புகிறார். எவ்வளவு அன்பு நிறைந்த கடவுள்! இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில அவர் அதை செய்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அதை செய்ய விரும்புகிறார். ஒரு தண்ணீருக்கு இல்லாத தலைவனாக விளங்கிய மோசேவுடைய வாழ்க்கை எதனால? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்றார், எல்லா விசுவாசத்தால் தான் நடந்துச்சுன்றார். மோசேனுடைய விசுவாசத்தினாலே கடவுள் அவனை தலைவனாக்கினார், மகிமைப்படுத்தினார். இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்தை கடவுள் சோதித்து பார்க்க விரும்புகிறார். மோசே, ஆபிரகாம் இவருடைய வாழ்க்கையில எல்லாம் அந்த விசுவாச சோதனை கொடுக்கப்பட்டது. ஆனால் நாம் அந்த விசுவாச சோதனையில எப்படி நாம் தப்பித்து கடவுளோடு அவருடைய மகிமையிலே நாம் இணைக்கப்பட போகிறோம்? ஒரு அரசனா இருக்கிறவன் ஆண்டியாவானா ஒரு அரச வாழ்க்கை வாழ்றான்னு வச்சுங்களா, எப்பா இதை விட்டுட்டு வாப்பா அப்படின்னு சொன்னா யாருன்னா வருவாங்களா? அதெல்லாம் அந்த காலம் வந்தது. இப்ப ஆண்டி ஆகிறவனால அரசன் ஆயிடுறான். உண்மைதானுங்களா? ஒண்ணு இல்லை, ஒரு வார்டு கவுன்சிலர் ஆயிட்டா போதும், நீ அவ்வளவுதான். நீ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பையா காவா டெண்டர் எடுக்கலாம், தார் ரோடு டெண்டர் எடுக்கலாம், சிமெண்ட் ரோடு டெண்டர் எடுக்கலாம். அப்புறம் எங்கெங்கயோ போய் மீட்டிங்கு அங்கங்கன்னு போட்டா அதுல ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த நகரமன்ற எலெக்ஷன் எல்லாம் நடக்கும், தலைவரை தேர்ந்தெடுக்கிறது 30 வந்துச்சுன்னு வச்சுக்கோ, 31 போனா தானே ஜெயிக்கும்.
அந்த ஒருத்தனுக்கு வரும் பாரு கிராக்கி, அப்பா. நான் பார்த்தேன் ஒரு இடத்துல கேஜிஎஃப் போற வழியில ஒரு இடம், எல்லாம் நம்ம மூஞ்சிகளே தெரியுது. என்னடா இவங்க எல்லாம் யாரும் நம்ம ஆளுங்களே மாதிரியே தெரியுறாங்களான்னு பார்த்தா எல்லாம் வாணியம்படிக்காரங்களே இருக்கிறாங்க. என்னப்பான்னா சேர்மன் எலெக்ஷனா இவங்களெல்லாம் கட்டின்னு வந்துருக்காங்க. அதில் தப்பிச்சு 2-3 பேர் டீ கடிக்கும் அந்த கடிக்கும் வந்து நின்றுக்கிறான். நம்ம கண்ணில் எங்கே போனாலும் தெரிஞ்சிடல. எங்கெல்லாம் நம்ம ஆளுங்க மூஞ்சி இருக்குது அங்கெல்லாம் தெரிஞ்சிடும் நம்மளுக்கு சில நேரம். கடந்த காலத்துல இதெல்லாம் நடந்தது. அப்போ ஒரு சாதாரணமான மனுஷன் கூட ஒரு பொறுப்புக்கு ஒரு தலைமைத்துக்கு வந்துட்டு அவன் பெரிய ஆளா ஆயிடலாம். ஆனா அந்த பெரிய ஆள் மறுபடியும் கீழே இறங்கி வருவானா? ஆனால் மோசே அரண்மனையை விட்டு வீதிக்கு வருகிறான். கடவுளுடைய அழைப்பை ஏற்றவன், கடவுளுடைய அழைப்புக்கு இணங்கி மக்களை விடுதலை செய்து அந்த உண்மை தொண்டனாய் வாழ்ந்து விசுவாச வீரனாய் ஜெப வீரனாய் ஆண்டவருக்கு பிரியமுள்ள மகனாய் அவன் வாழ்ந்ததுனால இயேசுவின் மகிமையில அவன் பங்கடைந்து இருக்கிறான். உங்களை என்னையும் அந்த மகிமைக்குள்ளாய் ஆண்டவர் வரவழைக்க விரும்புகிறார். இயேசுடைய பாடு, அவருடைய மரணம், அவருடைய உயிர் தெழுதல், அதற்காக அவர் இறங்கி வந்தார். அதற்காக தான் இறங்கி வந்தார். தன் மகிமையை துறந்து அவர் இறங்கி வந்தார். தேவகுமாரன் இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இந்த மறுரூபமலையில கடவுள் சாட்சி கொடுத்தார். மோசேக்கு கடவுள் சாட்சி கொடுத்தார், என் ஊழியர் என்று. உங்களுக்கும் எனக்கும் கடவுள் சாட்சி கொடுக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். பிரியமானவர்களே, அந்த வாழ்க்கையை யூதா 9ஆம் வசனத்துல நீங்க போய் பாருங்க. யூதான்னு ஒரு புத்தகம் இருக்கு, ஒரே அதிகாரம், அதை முழுசா வாசித்து பாருங்க. கடவுள் நம்மை எப்படி மகிமைப்படுத்துவார் என்ற செய்தி அங்கே சொல்லுகிறார். நாம் மறுரூபம் அடைவோம், ஆண்டவருடைய மகிமையில பிரவேசிப்போம். கர்த்தர் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுக்க தூய ஆவியானவர் நம்மை சக்திப்படுத்தி விளையாட்டு காப்பாராக. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயங்களின் சிந்தனைகளில் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமீன். ஸ்தோத்திர பலியை நாம் பாடுவோம்.